ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خذ العفو وأمر بالعرف وأعرض عن الجاهلين وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم صل من قطعه وعفو عمن ظلمك எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. இன்றைய உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற கொரோனா வைரஸினுடைய பாதிப்பிலிருந்து மொத்த உலகத்தையும் படைத்தாலும் ரப்புல் ஆலமீன் காத்தருள் புரிவானாக. சங்கை மிக்கவர்களே, மிகப்பெரிய அருள் நிறைந்த காலத்தில் உங்களை எல்லாம் சந்தித்து பேசுகிற ஒரு பெரிய வாய்ப்பினை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய ரப்போடு இருக்கிற தொடர்பை அதிகப்படுத்துகிற வாய்ப்பு இருக்கும் என்றாலும் குறிப்பாக இந்த ரமதான் என்பது அதிலே கொஞ்சம் பலத்தை சேர்ப்பதாகவும் நிறைய நேரங்கள் ஃப்ரீயாக இருப்பதால் கூடுதலாக நம்மை நல்ல வழியிலே ஆக்கிக் கொள்கிற வாய்ப்பு கிடைக்கப்பெறுகிற ஒரு நல்ல நசீபை தந்திருக்கிறான். அதை நாம் ரொம்பவே பயன்படுத்திக் கொள்வதற்கும் அவன் அருள் புரிவானாக. சங்கை மிக்கவர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனுக்கென்று சில தன்மைகளை வைத்திருக்கிறான். அந்த தன்மைகள் நம்மிடத்திலும் வர வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான். அது நியாயமானது. ஒவ்வொரு பெற்றோர்கள் நினைப்பதுண்டு, தாயை போல் பிள்ளை என்பார்கள். திருமணத்திற்கு பின்னால கணவன் மனைவி வாழ்க்கையில் ரொம்ப வித்தியாசமான வாழ்க்கை இருக்கணுங்கிறாங்க. சில செயல்களை எல்லாம் நீங்க அழகுபடுத்தணுங்கிறாங்க. ஒரு மனைவி தன்னுடைய செயலை கொஞ்சம் அழகுபடுத்தணுங்கிறாங்க. ஒரு கணவன் தன் செயலை அழகுபடுத்தணுங்கிறாங்க. அவரிடத்தில் சில பழக்கங்கள் இருக்கலாம், அதை திருமணத்திற்கு பின்னாலே மாற்ற வேண்டும் என்கிறார்கள். ஏன்? உங்களுடைய அடுத்த காலத்தில் உருவாக இருக்கிற உங்கள் சந்ததியர்கள் உங்களைப் போலே உருவாகுவார்கள், உங்களைப் போல் பழகுவார்கள், உங்களைப் போல் பேசுவார்கள். உங்கள்கிட்ட இருக்கிற செயல் அவர்களிடத்தில் பிரதிபலிக்கும், கருவிலேயே பிரதிபலிக்கும் என்கிறார்கள். கருவில் பிள்ளை இருக்கிற போதே நீங்கள் உண்மையை பேசுங்கள், நீங்கள் பொய் உரைப்பீர்களே ஆனால் அது அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அந்த செயல் ஏற்படும் என்கிறார்கள். கருவில் இருந்தே உருவாகிறது. எனவேதான் திருமணத்திற்கு பின்னால நம்முடைய லைஃபையே மாற்றணும். நம்மகிட்ட இருக்கிற சில பழக்கங்கள் தவறாக இருந்தால் அதை மாற்றி அமைக்கலாம். குடும்ப வாழ்க்கையிலே எப்போதும் அழகான ஒரு வாழ்க்கையும் அணுகுமுறையும் ஏன்
நமது சந்ததியர்கள் அப்படியே உருவாகுவார்கள். நான் நிறைய விஷயத்தில் என் தகப்பனாரை பின்பற்றுவது உண்டு. ஏன்னா அவங்கள தான் முதல்ல பார்க்கிறோம். நான் ஓடி ஆடி வருகிற போது தகப்பனாரை பார்க்கிறேன். அவர் எப்படி இருக்கிறார், அவர் எப்படி போகிறார், எனக்கு ஒரே முன்மாதிரி அவராகத்தான் அப்போது காட்சி அளிப்பார். அது காலியான இதயம். அந்த இதயத்தில் என்ன படுமோ அதை அப்படியே பின்பற்றி விடுவோம். நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், தகப்பனாரோடு வெளியே போவோம், மார்க்கெட்டு கூட்டு போவாங்க. அவங்க முன்னால போகணும், நாங்கள் பின்னால கூடையை கொண்டு போகணும் ஜாமான் வாங்குவதற்கு. போற வழியிலே 2, 3, 4 இடங்களில் கீழே குனிந்து நிமிர்வார்கள். என்னாண்டு பார்த்தால் கீழே பெரிய கற்கள் கிடந்தால் அதை எடுப்பார்கள். எடுத்து கொஞ்சம் ஓரமா வந்து தூர போட்டுவாங்க. வாழைத்தண்டுகள், வாழைத்தோடுகள், முட்கள் கிடந்தால் அதை குனிந்து தாங்களே எடுத்து அப்புறப்படுத்துகிற ஒரு நிலை அவர்களிடத்தில் நான் படித்தது. இன்றைக்கும் நம்ம எங்க போனாலும், யாரோடு போனாலும், கீழே ஒரு முள்ளு கிடந்தா குனிஞ்சி எடுக்காம போக முடியாது. வாழைப்பழ தோல் கிடந்துச்சுன்னா யாராவது விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதை தூக்கி போய் அப்புறப்படுத்துகிற ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஹதீஸை பார்த்தது 18 வயசுக்கு மேல நபி அவங்க சொன்னாங்க, இமாத்தத்துல் அதா அனித்தறியிட்டு சதகா, பாதையிலே கிடக்கிற கற்களையும் முட்களையும் மற்றவர்களுக்கு நோவினை தரும் பொருளையும் நீ அப்புறப்படுத்துவது தர்மம் என்றார்கள். 10 ரூபாய் எடுத்து கொடுக்கிறது மட்டும் தர்மம் இல்லை, காசை கொடுக்கிறது மட்டும் தர்மம் இல்லை, இன்னொருத்தன் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவர் அது தர்மம். ஒருவனுடைய கால் முள்தைக்கப்பட்டிருக்கூடாதுன்னு முன்னணி நோற்றா தர்மம். பார்வை தெரியாதவனுக்கு வழிகாட்டினால் தர்மம். நான் பழகியது என் தந்தையிடத்திலிருந்து பழகினேன். அதற்கு பின்னால் தான் ஹதீஸை எல்லாம் பார்த்தேன். கீழே கிடந்தா கல்லா இருந்தாலும் முள்ளா இருந்தாலும் தூக்கி நாட்டணுங்கிறது பாப்பா அன்னைக்கு செய்தாங்க, தகப்பனார் செய்தாங்க. அத்தாவுடைய செயலை பார்த்து நம்ம பழகிறோம். எனவேதான் தாயும் தந்தையும் பிள்ளைகள் உருவாக்கி வர்ற போது தங்களுடைய நல்ல செயல்களை உருவாக்கணும், தங்கள்கிட்ட இருக்கிற தப்பான நடவடிக்கைகளை மாத்திக்கணும், பேச்சை கூட அழகாக்கணும், செயல்களை அழகாக்கணும். அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் அழகா இருந்தால் அப்படியே அந்த பிள்ளைகள் உருவாகிறாங்க. அவங்களுடைய செயல்களின் பக்கம் பிள்ளைங்க உருவாகிறாங்க. காலையில் எழுந்திருச்சா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஓதிட்டு இருக்கணுங்கிற பழக்கம் தாயார்ட்டேருந்து படித்தேன். அவங்க சுபுக்கு பின்னால யாசீன் ஓதி பழகுவார்கள். யாசீன் ஓதாம படுக்கிறது இல்லை. அப்படியான நமக்கு சில நல்ல பழக்கங்கள் அவர்களிடத்திலிருந்து உருவாகிறது. இன்னும் நிறைய பெற்றோர்கள் நம்மை மாதிரி நம்ம பிள்ளை வளரணும்னு நினைக்கிறாங்க. நான் நினைக்கிறது நம்மை மாதிரி நம்ம பிள்ளைங்க வரணும். நான் பிள்ளைங்களை தஹஜ்ஜத்துல நிப்பாட்டி வைப்பேன். இன்னைக்கு நான் தொழ வைக்கிறேன் தராவி, நம்ம பெற்ற பிள்ளைங்களும் தொழ வைக்கிறாங்க. நம்ம ஆசைப்பட்டோம் நம்ம போல நம்ம பிள்ளைங்க உருவாக்கணும், அவங்க தராவி தொழ வைக்கிறாங்க. நாம உட்கார்ந்து துவா ஓதுகிறோம், நம்ம பிள்ளைங்க உட்கார்ந்து துவா ஓதுறாங்க, அதுக்கு ஆமீன் சொல்ல பல பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். நம்மை போல் நம்ம பிள்ளைகள் வளர வேண்டும். நம்ம நல்ல பழக்கங்கள் இருந்தால் தான் அப்படி ஆசைப்பட முடியும். இது மனித சுபாவத்தில் இருக்கிறது. படைத்தாலும் அல்லாஹ் அவனுக்கென்று சில உயர்ந்த தன்மைகள் இருக்கிறது. அவன் செயல்கள் அத்தனையும் அழகானது, அவன் நடவடிக்கைகள் அத்தனையும் அழகானது. ஆனால் அவன் செய்கிற அந்த செயல் நமக்கும் வரணும்னு அவன் ஆசைப்படுறான். ஒரு தகப்பனார் ஆசைப்படுவது நியாயம் தானே? நமக்கிடையே நம்முடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்கள்ட்ட அந்த தன்மை வரணும், நம்ம புள்ள நல்ல விசாலமான உள்ளத்தோடு இருக்கணும், நம்ம புள்ள கொடுக்கிறவனா இருக்கணும், நம்ம புள்ள அடுத்தவங்களுக்கு உபகாரம் செய்யறவனா இருக்கணும் என்று நம்ம தகப்பனார் ஆசைப்படுறாரு அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பெரிய சிஃபத் அது. அவன் ஆசைப்படுகிறான், எங்கிட்ட இருக்கிற சிஃபத் உங்ககிட்ட வரணும்னு சொல்றான். அவனுக்குள்ள பெரிய தன்மை, அவன் எதா இருந்தாலும் மன்னிச்சிருவான். மன்னிக்கிறது அவனுக்கு ஒரு பெரிய சிஃபத்து. அவன் மன்னிக்கணும்னு ஆசைப்படுறவனும் கூட. யுஹிப்புல் அஃப்வான்னா, இன்னல்லாஹ் கரீம் யுஹிப்புல் அஃப்வா. அல்லாஹ் மிகப்பெரிய சங்கையாளன், அல்லாஹ் மிகப்பெரிய சங்கையாளன், தயாளமானவன். அவன் யுஹிப்புல் அஃப்வா, மன்னிப்பதை பிரியப்படுகிறான். அல்லாஹ் நமக்கு அதை நசீபாக்கி தரான். மன்னிக்கிறத பிரியப்படுறான்னு அது எவ்வளவு பெரிய விஷயம். அதுதான் அங்க ஆச்சரியம். மன்னிப்பாங்க. தவறு செய்தா சில நேரத்தில் 4 பேர் சொல்லுவாங்க, சரிப்பா மன்னிச்சிருப்பா, விட்டு கொடுத்துருப்பா. 10 தடவை சொன்ன பின்னாலும் சரி, அவர் பெரிய மனுஷன் சொல்லிட்டாரு மன்னிக்கிறோம் அப்படின்பார். இவர் மன்னிக்க மாட்டார், இவர் மன்னிக்க மாட்டார், மன்னிக்க மனசு வராது. 4 பேர் என்ன சொல்லுவாங்க, சரிப்பா யாருடைய உன் தம்பி தானே மன்னிச்சிரு, உங்க அண்ணன் தானே மன்னிச்சிருன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்வார், எல்லாரும் சொல்ல போய் என்ன பண்ண மன்னிக்கிறேன் பார். பெரிய மனுஷங்கள்லாம் சொல்லிட்டாங்க மன்னிக்கிறேன். அப்போ ஒரு சிபத்து, ஒரு தன்மை கூட பல பேர் சொல்வதால்
நான் செய்கிறேன் என்கிற நிலையில நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான்ங்கிறத விட யுஹிப்புல் அஃபு, மன்னிப்பதையே நேசிக்கிறான். மன்னிப்பதை நேசிக்கிறான். நாம மன்னிக்கணும்னு பிரியப்படுறான். நம்ம மன்னிக்கணும். அடியார்களுக்கிடையே தவறுகள் நடக்கிறது சகஜம்தான். கூட்டு வாழ்க்கைன்னா கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு வரத்தான் செய்யும், கோபதாபங்கள் வரத்தான் செய்யும். 100க்கு 100 அமைதியாலாம் வாழ்ந்துட்டு போக முடியாது. அண்ணன் தம்பி ஒன்னா தோல் கொடுத்து நிற்பாங்க, 2 பேரும் ஒன்னா களம் இறங்கி கையில எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க. குடும்பங்களிலே வரத்தான் செய்யும். வேகம் வரும், கோபம் வரும், பிரச்சனைகள் வரும். சில நேரங்களில் கொஞ்சம் ரொம்ப வேகமா தாக்குற கட்டங்களுக்கு எல்லாம் போயிடும். கணவனுக்கு மனைவியின் மீது சில நேரத்தில் கோபம் வரும், அடிக்க கூட வந்துடுவார். ஆனா ஒன்ன விளங்கிக்கணும், மனைவியை அடிக்கிறவன் நல்ல கணவன் இல்லை என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால எல்லாரும் கவனத்தில் வச்சுக்கணும். மனைவிமார்கள் அப்படியே கொஞ்சம் அச்சுறுத்தியே கொண்டு போயிடணும். கவனமாயிருமா, கோபம் வந்துச்சுன்னா அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கணும். அந்த அம்மா கொஞ்சம் பயந்து பயந்து போகும். கோபம் வந்துச்சுன்னாங்கிற அது எப்படி இருக்குன்னு தெரிய மாட்டேங்காட்டு. ஒரு நாளைக்கு கையை நீட்டிட்டோம்னா இதுதான் என்ன செய்வார், ஒரு அடி அடிப்பார், அது மதிப்பு. அடிக்காதீர்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அப்படி அழகான வாழ்க்கையை நசீபாக்கி தருவாங்க. ஆனா அன்னைக்கு ஒரு பையன் சொன்னார், அதற்கு அது பழைய கதை, இப்ப நாங்க அடிபட்டுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் பழைய கதை. அடிக்காதீர்கள் அடிக்காதீர்கள் நீங்க சொன்னீங்க, அதெல்லாம் சரிதான். இப்ப நாங்க எங்க போய் அடிக்கிறது, அடிபட்டு கட்டிலுக்குள்ள கிடக்கிறோம் தான். காலங்கள் மாறி போய் கொண்டிருக்கிறது. நிறைய குடும்பங்களை இன்றைக்கு அதிகாரம் அவங்க கையில இருக்குது, ரிமோட் அவங்க கையில இருக்குது. அந்த ரிமோட் எப்படி இயக்குமோ அப்படி நாம் இயங்கும் காலத்தில் இருக்கிறோம். ஒருத்தர் மனசா விஷயமா உதவி செய்யணும், அவர் சொன்னார், அதற்கு கவலைப்படாதீங்க, சிறப்பா நம்ம மனசா செய்திருவோம்னாரு. இன்னும் வர்றேன்னு உள்ள போனார். அப்பவுமே நாங்க பேசிக்கிட்டோம், உள்ள போறாரு, ரிமோட் இவர்கிட்ட இருக்க மாதிரி தெரியலையே. கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள போயிட்டு வந்து சொன்னார், ஹதரத் இன்ஷா அல்லாஹ் நம்ம மனசா சிறப்பா செய்வோம், நான் அப்புறம் சொல்லி அனுப்புறேன்னு. அங்க போனோம்னா அந்த அம்மா சொல்லிட்டு, இப்பமெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை, நீங்க அனுப்பி விடுங்க அப்படின்ட்டு. மனசே மாறி போச்சு. ஒரு ஆணுடைய மனதை மாற்றுகிற சக்தி மனைவி விட வேற யாருக்கும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, மிகச்சிறந்த தீர்க்க தரிசனமான அறிவுடையவர்களின் அறிவை கூட போக்கும் ஆற்றல் பெண்களே உங்களுக்கு உண்டு. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய அறிவாளியின் அறிவை கூட போக்கிடுவாங்க. அவர் ரொம்ப பெரிய அறிவாளியா இருப்பார், ஆனா அங்க ரொம்ப சாஃப்டா தான் இருப்பார். அந்த அறிவெல்லாம் அங்க மங்கி போயிடும். அந்த அம்மா சொல்லும், அது கொஞ்சம் முட்டாள்தனமான செயலா இருக்கும், இவரும் கட்டுப்பட்டுருவார். அப்புறம் 4 பேரும் சொல்லுவாங்க, என்னப்பா நீ பெரிய ஆளாச்சு, நீனும் செய்யலாமா, என்ன செய்ய சொல்றீங்க, வீட்டம்மா சொல்லிச்சு. அந்த மாதிரி பல பேர்களினுடைய அறிவை கூட மங்க வைக்கக்கூடியவர்களாக பெண்கள் அமைந்து விடுவார்கள். எல்லா பெண்களையும் சொல்லல, பல குடும்பங்களில் பெண்களே அந்த குடும்பத்தை பலமாக மாற்றுகிறார்கள். பல குடும்பங்களினுடைய வளர்ச்சிக்கு பெண்களே காரணமாக அமைந்திருப்பார்கள். அல்லாஹ் அந்த மாதிரி குடும்ப பெண்களாக நமது வீட்டு பெண்களை ஆக்கி வைப்பானாக. இங்கே நான் சொல்ல வரும் செய்தி மிக முக்கியமானது. அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான் என்கிறார்கள் பெருமானார், அவன் மன்னிப்பை நேசிக்கிறான் என்கிறார்கள். அல்லாஹ் மன்னிப்பதை நேசிப்பது மாத்திரமல்ல, நம்மை மன்னிக்கணும்னு சொல்றான். அப்ப குடும்பங்கள்ல சகஜம் தான், கணவன் மனைவிக்கு மத்தியில கொஞ்சம் வேகம் வரலாம், கோபம் வரலாம், அதை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை அப்பப்போ அதை விட்டுட்டே போகணும், மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நான் என் அடிமையை மன்னிக்கணும்னு கேட்டாங்க பெருமானார் இடத்துல நபித்தோழர். ஒருவருத்தனுடைய அடிமை அடிக்கிறார், பெருமானார் சொன்னார்கள் இதற்கு பகரம் உண்டு என்றார்கள். அவர் பயந்துட்டார், நான் என்ன பண்ணணும், மன்னிக்கணும். எத்தனை தடவை மன்னிக்கணும்? 70 தடவை அடிமை தவறு செய்தாலும் மன்னிக்கணும்னா. உன் வீட்டு பணியாளர் 70 தடவை தவறு செய்தாலும் மன்னிக்கணும். அப்படியானால் ஒரு நாள் ஒன்றுக்கு அவர் அடுத்தடுத்து தவறு செய்து கொண்டிருக்கும் போதெல்லாம் நீ அடுத்தடுத்து மன்னிக்க வேண்டும். எப்படிப்பட்ட வாழ்க்கை கற்றுக் கொடுக்கிறாங்க. ஆனா வீட்டு பணியாளருக்கு 70 தடவை மன்னிப்புன்னா மனைவி எத்தனை தடவை மன்னிக்கணும், பிள்ளைகளை எத்தனை தடவை மன்னிக்கணும். வீட்டுல பிள்ளைங்க இருந்தா சேட்டப்படதும் செய்வாங்க, கோவப்படதும் செய்வாங்க, கோவமுட்டதும் செய்வாங்க. நம்ம உணர்ச்சி வசப்பட்டுற கூடாது, உடனே மன்னிச்சிடணும். அந்த குடும்பம் அழகா இருக்கும். எதுக்கெடுத்தாலும் நம்ம டென்ஷன் ஆனோம்னா குடும்பத்தின் அமைதி போயிடும். ஒரு காலகட்டம் குடும்பம் இப்படி விரும்பும், இந்த மனுஷன் வீட்டுல இல்லாட்டா நல்லது என்று விரும்பும். இவர் வீட்டுல இருந்தாலே பிரச்சனை தான். சில பேர் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஏன் இந்த மனுஷன் வீட்டிலே இருப்பார். இவங்க வீட்டுல இருந்தா வீட்டுல நிம்மதி இல்லை, பிரச்சனை. ஏன்னா வீட்டுல கொஞ்சம் சலசலப்பு இவருக்கு பிடிக்காது. அப்படி பழகாதீர்கள். குடும்ப சலசலப்புகளில் நீங்களும் ஒருவராக மாறுங்கள்.
குடும்ப ஜாலியில் நீங்களும் பங்கெடுங்கள். நீங்கள் அரசில் பெரிய அதிகாரத்தில் இருக்கலாம், சமூகத்தில் பெரிய இடத்தில் இருக்கலாம், மக்கள் உங்களை பெரிய இடத்தில் வைத்திருக்கலாம். வீட்டுக்குள் வந்தால் மனைவி மக்களில் ஒருவராக மாறுங்கள். அவர்கள் இன்பங்களில் பங்கெடுங்கள், துன்பங்களில் பங்கெடுங்கள், சகஜ நிலைக்கு வாருங்கள். நான் ஸ்டேஜில் தான் இருப்பேன் உட்கார்ந்து இருந்தா வீட்டிலே ஒரு சேரை போட்டு ஒரு சால்வையை போட்டுட்டு அது சரிப்படாது. நாட்டுக்கு ராஜாவா இருந்தாலும் வீட்டுக்கு புருஷனாத்தானே இருக்கணும், தந்தைக்கு தாய்க்கு பிள்ளையாக இருக்கணும். அப்போ எப்போ குடும்பங்களிலே ஒரு சகஜமான நிலைகள் வர வேண்டும் என்றால், குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்க வேண்டும் என்றால், வீடுகள் பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், ஒரு நாள் ஒன்றுக்கு பல தடவைகள் மன்னிக்கிற தன்மை நமக்கு வரணும். இல்லைன்னா நம்ம நிம்மதியா இருக்க முடியாது. 100 தடவை என் மனைவி தவறு செய்வார், 100 தடவையும் நான் மன்னிக்க வேண்டும். ரொம்ப அலுப்பா இருக்கும். நாங்க கூப்பிட்டா அவ்வளவுதான் எங்கம்பாங்க ஸ்ரீதேவி. எங்கன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு வேலை சொல்ல போறாங்கன்னு அர்த்தம். சங்கடமா தான் இருக்கும். ஆனாலும் கூட மன்னிக்கணும், ஏத்துக்கிறணும். நம்ம அதுக்கு பதில் சொல்லணும், பக்குவமாக பதில் சொல்லணும். குடும்ப வாழ்க்கையில் எதற்கெடுத்தாலும் கோபப்படுகிறவர்கள் நல்ல குடும்ப வாழ்க்கையை பார்க்க முடியாது. எனவேதான் அல்லாஹ் மன்னிப்பை நேசிக்கிறான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் இன்னும் விரும்புகிறான் உங்களுக்கிடையே மன்னிப்பு வாழ்க்கை இருக்கட்டும். என்ன மன்னிக்கிறதுங்கிறது, அந்த மனுஷன் தப்பு பண்ணிட்டா மன்னிக்கிறது, இந்த மனுஷன் தப்பு பண்ணிட்டா மன்னிக்கிறது, அது 2வது கட்டம். வீட்டுல நீ வாழணும்னா மன்னிப்பு குணம் இருந்தா மட்டும்தான் வாழ முடியும். மன்னிப்பு குணம் இல்லைன்னா நீ வாழ முடியாது. இமாம் பைஹகி ஒரு செய்தி எழுதுவார். இமாம் பைஹகி ஒரு செய்தி எழுதுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கிடையே திடீர்னு சிரிச்சாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன நாயகமே, அல்லாஹ் உங்களை எப்போது சிரிக்க வைக்கட்டும், இப்ப எதுக்கு சிரிச்சீங்கன்னு கேட்டாங்க. அல்லாஹ் சின்ன எப்போது நீங்க சிரிச்சுட்டே நீங்க நாயகமே, உங்களுடைய சிரிச்ச முகத்தை பார்க்க நாங்க சந்தோஷப்படுறோம், இப்போ எதுக்கு சிரித்தீர்கள்? இமாம் பைஹகி எழுதுவார் இந்த சம்பவத்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு முன்னால 2 அடியான் விவாதம் செய்கிறார். 2 அடியான் விவாதம் செய்கிறார். அந்த விவாதம் குறித்து நபி பெருமானார் சொல்றாங்க, 2 அடியான் விவாதம் செய்கிறார் ரப்புக்கு முன்னால. நாளை நடக்கும் அந்த நிகழ்வை இப்போது அவர்கள் கண்கு முன்னால் பார்த்து சொல்றாங்க. 2 பேர் விவாதம் செய்யறான். அதுல ஒருத்தர் சொல்றான், அல்லாஹ் உலகத்தில் நான் வாழ்ந்த காலத்தில் இவன் எனக்கு அநீதி செய்து விட்டான், அவன் நன்மை எடுத்து எனக்கு நீ தருவாயாக. உலகத்தில் நான் வாழ்ந்த காலத்தில் எனக்கு இவன் அநீதி செய்தான், அவன் நன்மை எடுத்து தருவாயாக. அங்க போய் அந்த அநீதிக்கு பகரம் வாங்க முடியாது, நன்மையை கொடுங்க கேட்கிறான். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், என்னப்பா நீ அவனுக்கு அநீதி செய்தியாம நன்மையை கொடுத்துரு. அவன் சொல்லுவான், என் நன்மை இவனுக்கு முன்னால பல பேர் இப்படி சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க, நான் நிறைய நன்மைகளை கொண்டு வந்தேன், இவருக்கு முன் பல பேர் வந்தார்கள், எனக்கு அந்த அநீதி செய்தாய் என்று அவர் கொஞ்சம் நன்மை எடுத்தார், இன்னொருவர் வந்து எடுத்தார், இன்னொருவர் எடுத்தார், ஆக இப்ப நான் நன்மையே இல்லாமல் இருக்கிறேன். அல்லாஹ் சொல்லுவான், பாத்தியாப்பா பாவம் அவனே அப்பாவே ஆயிட்டான், குழந்தை நன்மையை பூரா காலி பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கான். இவன் சொல்லுவான், ரப்பே அதெல்லாம் எனக்கு தெரியாது, அப்படின்னா என் பாவத்தை தூக்கி அவன் மேல போட்டுடு, அப்படியானால் என்னுடைய பாவத்தை அவன் மீது எடுத்து போடு. அப்படி சொன்ன போது அந்த அடியான் கண் கலங்குவான். ஏற்கனவே கொண்டு வந்த நன்மைகளை எல்லாம் இழந்து பாவ சுமைகளே அதிகமாகி மீண்டும் பாவங்கள் இவருடைய பாவத்தையும் சுமக்க வேண்டுமா என்ற அந்த அடியான் கண் கலங்குவான். கண் கலங்குற போது கருணை உள்ள ரப்பு, மன்னிக்கும் தன்மை உடையவன், அவன் உடனே இந்த அடியானை கூப்பிட்டு நீ மேலே பார் என்று சொல்வான். கவனத்தை திருப்புறான். அல்ல, இவங்களுடைய வாதம் சரியான வாதம் இல்லை, எனக்கு அவன் நன்மையை எடுத்து கொடு, அவனோட நன்மை இல்லைன்னா என் பாவத்தை தூக்கி அவன்கிட்ட கொடு. ஆக அவன் பாவங்களை பூரா சுமந்து அவன் நரகத்துக்கு போயிடுவான். அல்லாஹ்வுக்கு அதில் அவ்வளவு விருப்பப்படலை. அவன் இங்கே மேலே கவனத்தை திருப்புறான். அவன் மேலே பார்க்க வச்சான். அந்த அடியார் மேலே பார்த்தான். மேலே பார்த்தால் மிக உயர்ந்த ஒரு மாளிகை தெரிகிறது. அது முத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது, வைரங்களும் வைடூரியங்களும் பதிக்கப்பட்டிருக்கிறது. சொர்க்கப்பதியிலே பார்ப்பதற்கு பரவசம் ஊட்டுகிற ஒரு மாளிகை. அந்த மாளிகை பார்க்கிறதுக்கு இன்னும் தூண்டுது, பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லுது. உடனே அவன் கேட்கிறார், நபியின் ஹாதா ஒளி சித்தியத்தின் ஹாதா, இரக்கமுள்ள ரப்பே, எந்த நபிக்காக நீ இதை தயார்படுத்தினாய்? இப்படி ஒரு மாளிகையா? இதை அனுபவிக்கிறவங்க உயர்ந்த மனிதர்களாக இருப்பார்கள் இல்லையா?
உலகத்தில் நீ மனிதர்களுக்கு வழிகாட்டியாக அனுப்பி வைத்த உன்னுடைய தூதர்களாகத்தான் இருக்க வேண்டும். எந்த தூதருக்காக இதை தயார்படுத்தினாய்? அவ் சித்தீக், ஐய சித்தீக், இல்லை என்றால் சித்தீக்கீங்கள், கனபொழுதும் பொய் சொல்லாமல் உண்மையாகவே வாழ்ந்தவர்கள், உண்மையாகவே வளர்ந்தவர்கள், உண்மையே உலகத்திற்கு தந்தவர்கள், அந்த மனிதர்களில் யாருக்கு இந்த மாளிகை என்று அல்லாஹ்விடத்திலே அவன் கேட்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றான், அவன் கேட்பான். அல்லாஹ் சொல்வான், இது நபிக்கும் இல்லை, சித்தியத்துக்கும் இல்லை, லிமன் ஆத்த சமன்மா. அவன் செயல் பூரா ஆச்சரியம் பாருங்க. அவன் சொல்வான், இதுக்குள்ள காசு கொடுத்தா நான் கொடுத்துருவேன். இந்த மாளிகை யாருக்கு? நபிக்கு அல்ல, சித்தியத்துக்கு அல்ல. இந்த மாளிகைக்குள்ள காசு யாரு கொடுக்கறாங்களோ கையில கொடுத்துடுறாங்க. இந்த அடியான் சொல்வானா, இந்த மாளிகைக்கு யாரு காசு கொடுக்க முடியும்? இந்த மாளிகைக்கு யாரால் காசு கொடுக்க முடியும்? ஒரு வைரக்கல்ல வாங்கிறதுக்கு காசு இருக்காது. இவ்வளவு பெரிய மாளிகை, இவ்வளவு வைரக்கல், இவ்வளவு கண்பறிக்கிற அற்புதம் யாரிடத்தில்? லிமன் யம்லிக்கு, யாரால் இந்த மாளிகைக்கான கிரயத்தை சொந்தமாக்க முடியும்? அல்லாஹ் சொல்வானா, இந்த மாளிகைக்கு கிரயம் உன் கையில் இருக்கிறது என்பான். உடனே அந்த அடியான், என்ன ரப்பே என்ன கேள்வி பண்றியான்னு கேட்பான். இந்த மாளிகைக்கான கிரயம் உன்னிடத்தில் இருக்கிறது. எவ்வளவு அற்புதமான நிகழ்ச்சி. அல்லாஹ் சிரிச்சதான். பெருமானா சொல்லுவாங்க, அல்லாஹ் சிரிக்கும் போது நபி நான் சிரிச்சேங்கிறாங்க. நபி அவங்க சிரிச்சதுக்கு காரணம் சொல்றாங்க, இதற்கான கிரயம் உன்னிடத்தில் இருக்கிறது. ரப்பே என்ன சொல்கிறாய்? கேலி செய்கிறாயா? கேலி எல்லாம் பண்ணலப்பா. அப்ப இதற்கு கிரயம். எவ்வளவு சகஜமாக பேசுகிறான். ஒரு படைத்தவன், உலகத்தையே ரட்சிப்பவன், ஒரு சராசரி அடியானோடு இத்தனை நெருக்கமாகி பேசுகிற கட்டமும் நடக்கும். அவன் எப்போதும் வித்தியாசமாகவே நடப்பான். அவன் செயல்கள் ஒவ்வொன்றிலும் நமக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியங்கள் ஜொலிக்கும். உன் கையில் இருக்கிறது, எங்கிட்ட என்ன இருக்குது? ஆம் அஃபூகன் நஹி. அதுக்கு என்ன கூலி? இந்த சொர்க்கத்தினுடைய மாளிகை பெறுவதற்கு கிரயம் கொடுத்தால் கொடுப்பேன். கிரயம் உன்னிடத்தில், என்னிடத்தில்? ஆம், உன் சகோதரனாக இவன் நிற்கிறான், பாதிக்கப்பட்டு நிற்கிறான், கொண்டு வந்த நன்மைகளை எல்லாம் இழந்து போய் நிற்கிறான், பாவ சுமைகளோடு நிற்கிறான். இப்போது நீ அவனை மன்னிக்க வேண்டும். அவனை நீ மன்னித்தாயா? அதான் கிரயம். உனக்கு அதற்கு பகரமாக இந்த மாளிகை இருக்கும். மன்னிப்பதையே பிரியப்படுகிறவன், மன்னிப்பதை தூண்டுகிறான். நாளைக்கு மறுமையில் அவனுக்கு முன்னால அற்புதமான நிகழ்வை நடத்தி காட்டுகிறான். பாருங்க, ஒரு உன்னதமான மாளிகை தயார்படுத்தி வெறும் உயர்ந்த கற்களும் மாணிக்கங்களும் மதித்து, அந்த மாளிகை யாருக்கு? உனக்கிடையே உலகத்தில் ஏற்பட்ட விவகாரங்களை, பிரச்சனைகளை, இன்றைக்கு உனக்கு அவன் சங்கடம் கொடுத்தான் என்பதற்காக அவன் நன்மை எடுக்க நினைக்கிறாய், நன்மை இல்லாமல் தவிக்கிற அவனிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்க முடியும்? நீ அவனை மன்னிச்சுட்டா போதுங்கிறான் அல்லாஹ். மன்னிச்சா அதுக்கு பகரமா அந்த மாளிகை. சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வால எல்லாம் முடியும். அவனே இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி மன்னிக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்து உடனே சொல்லிடுவானா, எனக்கு ஏன் அவன் நன்மையை கேட்டேன்? நான் சொர்க்கம் போறதுக்கு தானே கேட்டேன். அவனிடத்திலிருந்து நான் நன்மையை கேட்டது நான் சொர்க்கம் போவதற்கு, இல்லை என்றால் என் தீமையை தூக்கி அவனுக்கு போடு என்று சொன்னது எனக்கு ஒரு சின்ன சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்பதற்கு. இத்தனை உன்னதமான மாளிகையா, இதோ நான் மன்னித்து விட்டேன் என்று அவன் சொன்ன போது அந்த சகோதரன் முகம் மலரும். இப்ப அல்லாஹ்வுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு அடியான் முகம் மலர்கிற இடத்தில் அல்லாஹ்வே இருக்கிறான். அல்லாஹ் எங்க இருக்கிறான்? உன் சகோதரனின் சிரிப்பிலே அல்லாஹ்வை பார்க்க முடியும். ஏழையின் சிரிப்பில் இருக்கிறான் என்பார்கள் இல்லையா? உன் சகோதரன் முகம் மலர்ச்சியில் அல்லாஹ் கிடைப்பான். இங்கே யாருடைய மனசையும் வாட விடாதீர்கள். ஒரு மனசு உடைந்து போகும் என்றால் நீ எத்தனை பலசாலியாக இருந்தாலும், அந்த உடைந்ததற்கு காரணமாக நீ இருந்தால் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய சங்கடங்களை இது ஏற்படுத்தும். அல்லாஹ் யாரு மனசையும் உடைக்காம நாம வாழச் செய்வானா? அடுத்தவங்க மனசை உடைத்து விடுவீர்களேயானால் நீங்கள் எத்தனை பெரிய வாழ்க்கையிலும் வசதியிலும் வாழ்ந்தாலும் அவர் மனம் உடைந்ததற்காக ஒரு பெரிய சோதனை நீங்க சந்திக்க. இப்ப அவருக்கு சிரிப்பு, நமக்கு மன்னிப்பு கிடைச்சிட்டேன். இந்த அடியான் சொர்க்கத்தினுடைய மாளிகையை நோக்கி ஓட ஆரம்பிப்பான். அல்லாஹ் சொல்வான், நில்லுப்பா, என்ன ரொம்ப மன்னிச்சாச்சு, பெண்ணை நிக்க சொல்றேன், நில்லு. அவன் சகோதரன் ஆச்சு இல்ல, ரெண்டு பேரும் எதிரி மாதிரி பேசிட்டு இருந்தீங்களே, இல்ல இல்ல அவர் கையை பிடிக்குமா, அவர் கையை பிடிச்சி ரெண்டு பேரும் ஒன்னா ஆகுங்கப்பா, ஓ இந்த மாளிகையில ரெண்டு பேரும் ஒன்னா போய் உட்காருங்க, அவரே கூப்பிட்டு போ. சுபஹானல்லாஹ். நீ மாத்திரமல்ல அவருக்கும் சேர்ந்து, என் மாளிகை விசாலமானது, என் மாளிகை விசாலமானது.
நீ அவரை மன்னித்து விட்டாய், அவரை ஏன் விட்டுட்டு போற, கூப்பிட்டு செல் என்று சொன்ன பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வாசலில் ஹுதாத்த பைனிக்கும், உங்களுக்கிடையே இணக்கங்களை உண்டாக்குங்கள். அல்லாஹ்வே 2 பேர் பிரச்சனை பண்ணும்போது இணக்கமாக்கி சொர்க்கம் அனுப்பினார். பிரச்சனை செய்த 2 பேரை இணக்கமாக்கி சொர்க்கம் அனுப்புகிறான். அல்லாஹ்வின் செயல். நீங்கள் உங்களுக்கிடையே இணக்கங்களை உண்டாக்குங்கள். அல்லாஹ் மன்னிக்கிறான், மன்னிப்பை விரும்புகிறான். எனவேதான் அவரை வைத்து இவரை மன்னித்து மன்னிப்புக்கு கூலியாகவே சொர்க்கத்தையும் உயர்ந்த மாளிகையும் கொடுத்தான். இங்கே நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? எனவே அவனுடைய செயல்களும் அவன் மன்னிக்கிறது ரொம்ப வினோதமானது. எப்படியெல்லாம் அடியார்களை மன்னித்தான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டும். ஏன்னா அந்த சிபத்தில் அவன் அத்தனை பெரிய இடத்தில் இருக்கிறான். எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் சரி, தவறு மாத்திரம் அல்ல, சில நேரங்களில் சில பேர்கள் ரொம்ப ஏக்கத்தில் இருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்வாங்க, ஒருத்தரை நீ மன்னிச்சிட்டேன்னா உன் கண்ணியம் தான் கூடுமே தவிர அவமானம் ஏற்படாதுப்பா. மன்னிப்பதால கண்ணியம் கூடும்னா இன்னைக்கு எல்லாம் நமக்கு அந்த கௌரவ பிரச்சனை, ஈகோ பிரச்சனை. நம்ம கொஞ்சம் இறங்கி போயிட்டோம்னா நம்ம மதிப்பு என்ன ஆகுது? நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருப்பா, அவனை கொஞ்சம் மன்னிச்சிருப்பா, அவன் யாரு தெரிஞ்ச ஆளு தானே, நம்ம குடும்பத்துக்காரன் தானப்பா, நேற்று வரைக்கும் ஒன்னா தானே இருந்தீங்க, நம்ம கொஞ்சம் இறங்கிட்டோம்னா அவனை மன்னிச்சிடலாம். இறங்குறதுக்கு யோசனை இருக்குது, மனசு இடம் கொடுக்கறது இல்லை. ஏன்? ஈகோ. நம்ம என்ன இறங்கி போறது, நம்ம என்ன மன்னிக்கிறது, அவன் நம்மகிட்ட மன்னிப்பு கேட்கட்டும். நபி பெருமானார் சொன்னாங்க, நீ இறங்கியதால் கண்ணியமாகிறாய், அல்லாஹ் நமக்கு அந்த கண்ணியத்தை தருவானா? மன்னிப்பால் கண்ணியம் தான் கூடும், அவமானங்கள் கூடாது. ஒரு தடவை கொடுங்கோலன் ஃபிரௌனுடைய வீட்டு கதவு தட்டப்பட்டது. அவனுக்கே அதிர்ச்சி, அவன் கதவு அவ்வளவு சீக்கிரமா யாரும் தட்ட முடியாது. பல அடுக்கு பாதுகாப்புக்குள்ளே இருப்பான், பல அடுக்கு பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறான். அந்த வீட்டு கதவை யாராலும் தட்ட முடியாது. யாரும் தட்ட முடியாத இடத்தில் பல அடுக்கு பாதுகாப்பை தாண்டி தான் அந்த கதவை தட்டணும். அதிகாரிகளும் தட்ட மாட்டார்கள். அதிகாரிகள் வந்தால் அதை திறந்து விடுவதற்கான ஆட்கள் இருப்பார்கள். கதவு தட்டப்பட்ட போது அவன் கிடுகிடு போனான், ஆடி போனான். அவன் கேட்டான், மன்பில் பாப், யார் வாசலிலே? என்ன காவலாளிகள் எல்லாம் ஒருத்தரையும் காணல. காவலாளிகள் இல்லாம அந்த வாசல் கிட்ட யாரும் வந்திருக்க முடியாது. ஒரு நடுக்கம் திடுக்கம், மன்பில் பாப், யார் வாசலிலே என்று கேட்டான். வாசல்ல நின்றவன் சொன்னா, ஆச்சரியமா இருக்குதுப்பா, நீ யாருன்னு கேட்டது தன்னை ரப்புன்னு சொல்றியப்பா, நான் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் கடவுள்னு சொல்றேன். இதார் ருபூபிய்யா, தன்னை கடவுள் என்று சொல்லக்கூடிய மனிதனா வாசல் நிக்கிறவர் சொல்றார். ஒலாதிரி மன்பில் பாப், வாசல் நிக்கிறாள் யாரும் தெரியாம யாருன்னு கேட்கிறன்னா நீ கடவுள் வேற சொல்றீ, எப்படி நீ கடவுள் கேட்கிற? என்ன கொடுங்கோலன் ஃபிரௌன் தன்னை கடவுள் என்று சொன்னான், நானே கடவுள் என்றான். ஆனா ரப்புக்கும் அலா, கடவுள்களில் எல்லாம் நான் உயர்வான ரப்பு, நான் மேலான இறைவன் என்று சொன்னான். அவன் கேட்கிறாரு வாசல்ல நிக்கிறவரு, எப்பா நான் யாருன்னு கூட உனக்கு தெரியலன்னா நீ எப்படி கடவுள் கடவுள் வேற சொல்லுறிய? நியாயமான கேள்வி. இதா ரூபியா உலம் எதிரி மன்பில் பாப், தன்னை கடவுள் என்று வாதிக்கிறாய். தன்னை கடவுள் என்று வாதிக்கிற ஒருவனுக்கு வாசலிலே நிற்பவன் தெரியவில்லையா என்று கேட்டபோது உடனே அவன் சொன்னான், நீ தான் வந்திருக்கியா, திறந்து விடுங்க. யாருன்னு பார்த்தா இப்லீஸ் வர்றான் உள்ள. வாசல் என்ன யாரு? ஷைத்தான் என்றான் வாசலிலே. அவன் நேரடியா இப்லீஸை ஷைத்தான் நேரடியா சந்திச்சு பேசுவான் ஃபிரௌனை. ஏன்னா இனத்தோடு தானே சேரும், இனத்தோடு சேரும். ஷைத்தான் நேரடியாக சந்தித்து பேசுகிறான். யார் வாசலிலே? உன்னை கடவுள் என்று சொல்லிக் கொண்டு வாசல் நிற்கிறாள் தெரியலையா என்று கேட்ட போது அவனுக்கு புரிந்து கொண்டது. உள்ள வாங்குறான். இவர் உள்ள போனார். போய் உட்கார்ந்து என்ன விஷயம், இன்னைக்கு நீ எப்போதுக்கு மாற்றமா வந்திருக்கிறீங்களே, கதவெல்லாம் தட்டி உள்ள வரமா இருக்கு, ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன், சொல்லு என்ன விஷயம் கேட்டார். கேட்ட போது இவர் சொன்னார், மிக முக்கியமான விஷயம் கேட்க வந்திருக்கிறேன். இந்த உலகத்துல என்னையும் உன்னையும் விட மோசமான ஒருத்தன் உண்டான்னு கேட்டார். என்னையும் உன்னையும் விட மோசமான ஒருவன், மன்னுவோ ஷர்ரும் மின்னி வமின், என்னை விடவும் உன்னை விடவும் கேவலமானவன். ஏன்னா நான் ரொம்ப மோசமான ஆளு. என்ன நான் ரப்புண்டு அல்லாஹ்வுடைய இந்த சன்னிதானத்தில் அடியார்களுக்கு எடுக்கக்கூடிய நிலைக்கு நான் வந்துட்டேன்.
சைத்தான் மோசமானவனானா எல்லாரும் ஆமான்னு சொல்லுவாங்க. நீனும் மோசமானவன், நீ கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ கடவுள்னு சொல்ற. ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அவங்க தான் அதை பேச முடியும், நம்ம எல்லாம் பேச முடியாது. நம்ம போய் அவன்கிட்ட நீ மோசமானவன்னா நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவான். அவன் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. நான் மோசமானவன், நீனும் மோசமானவன், என்னையும் உன்னையும் விட மோசமான ஒருவன் இந்த மண்ணில் உண்டா என்று கேட்டான். அப்போது கொடுங்கோலனாக இருந்தாலும் ஃபிரௌன் சொன்னான், ஆம், என்னையும் உன்னையும் விட மோசமான ஒருவன் உண்டு. யாரு பாரு, என்னையும் உன்னையும் விட மோசமான ஒருவன் இருக்கிறான். அவன் யார்? மனிததர இலையாகு, ஒருவன் தான் செய்த தவறை நினைத்து வருந்தி காலமெல்லாம் நமக்கிடையே பகைமை வேண்டாம், விரோதம் வேண்டாம் என்று யாருக்கு தவறு செய்தானோ அவனுடைய வீடு தேடி வந்து, எப்ப நான் தெரியாம நடந்துட்டேன், நமக்குள்ள பகைமை ரொம்ப நாளா இருக்குது, விரோதம் ரொம்ப நாளா இருக்குது, ஏதோ தெரியாம என்ன காரணத்தினால உன்னை நாங்க தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னித்து விடு என்று தான் செய்த தவறை நினைத்து வருந்தி பகைமை வேண்டாம், விரோதம் வேண்டாம் என்று வெட்கமெல்லாம் விட்டு வீடு வாசல் தேடி வந்து என்னை மன்னிச்சிருப்பா, ஏதோ நான் தப்பா தான் நடந்துட்டேன் என்று இறங்கி பணிந்து காரணம் சொல்லி மன்னிப்பு கேட்ட போது நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னானா, அவன் உன்னையும் என்னையும் விட கேவலமான. சுபஹானல்லாஹ். கொடுங்கோலன் வாயிலிருந்து இத்தனை உயர்ந்த செய்தியா? கொடுங்கோலன் ஃபிரௌனிடத்திலிருந்து இத்தனை பெரிய செய்தி படைத்தாலும் அல்லாஹ் உலகத்திற்கு இதை அறிவிக்க செய்கிறான். உன்னையும் என்னையும் விட கேவலமானவன் யார்? ஒருவர் இன்னொருவருக்கு செய்த தவறை நினைத்து வருந்தி மன்னிப்பு கேட்டுடணும், இனிமேலும் நாம தவறு செய்துட்டு இருக்க கூடாது, பகைமை வளர்க்க கூடாது என்று உங்க வீடு வாசல் தேடி வந்து அல்லாஹ் ரசூலுக்காக என்ன மன்னிச்சிருப்போம், நான் தப்பு பண்ணிட்டேன், நமக்குள்ள சகஜமா இருப்போம், பகைமை வேண்டாம், விரோதம் வேண்டாம் என்று தன்னை தாழ்த்தி கொண்டு உன் வாசலில் நின்று கெஞ்சி மன்னிப்பு கேட்ட போது நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று ஒருவன் சொல்லி விடுவானையானால் அவன் உன்னையும் விட என்னையும் விட கேவலமானவன் என்றான். அந்த செய்தி உலகத்திற்கே அறிவிக்கப்படுகிறது. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் இன்றைக்கு நமக்கு அந்த குணத்தை நசீபாக்கி தர வேண்டும் என்று நான் துஆ செய்கிறேன். திருக்குர்ஆன் சொல்லும், ஹுதில் அஃப்வா, மன்னிப்பை எப்போதும் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். மன்னிப்பு கையில் எடுத்துக்கணும். யாரா இருந்தாலும் உங்கள்கிட்ட இருந்து மன்னிப்பு தான் போயிட்டே இருக்காங்க. உங்களை கொஞ்சம் வேகமா பேசினா மன்னிச்சிருங்க, உங்களுக்கு துரோகம் செய்தா மன்னிச்சிருங்க, உங்களை ஏமாத்தினா மன்னிச்சிருங்க. அதனால நீங்க ஒன்னும் தாழ்ந்து போயிட மாட்டீர்கள், அவமானப்பட்டு விட மாட்டீர்கள், கண்ணியம் இறங்கி விடாது, இமேஜ் குறைஞ்சிடாது, நீங்க கண்ணியமாகவே வாழ்வீர்கள் என்ற சுப செய்தியையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். எனவே அவனுக்குள்ள உயர்ந்த தன்மை மன்னிக்கிற தன்மை, மன்னிக்கிற தன்மையை தாண்டி மன்னிப்பை நேசிக்கிற தன்மை, அடியார்களும் மன்னிப்பவர்களாக இருக்க வேண்டுமே என்று அவன் ஆசைப்படுகிறான். அது நியாயமான ஆசை இல்லையா? அது எத்தனை உயர்வான ஆசை! ஒரு தந்தை தன் பிள்ளை தன்னை போல் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதை நாம் ஏற்கிறோம். படைத்தவன் நம்மை போல் நம்முடைய தன்மை மற்றவர்களுக்கு வரணும். அல்லாஹ் மாதிரி உலகத்தில் வாழ முடியுமா? அல்லாஹ் போல் அப்படின்னாலே நம்ம இணை வச்சவங்களா போயிடுவோம். அவன் இருக்கிற உயர்ந்த தன்மைகள் தன் அடியார்களுக்கு வர வேண்டும் என்று அவன் பிரியப்படுவதன் வெளிப்பாடுதான் மன்னிப்புங்கிறது. உங்கள் வாழ்க்கையாகட்டும், ஒரு நாள் ஒன்றுக்கு பல முறை மன்னித்தால் குடும்பமே அமைதியாக இருக்கும் என்ற சுப செய்தியோடு அப்படிப்பட்ட உயர்வான அவன் சிவத்தை நமது வாழ்க்கையிலும் பிரதிபலித்து வாழச் செய்வானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட மரணங்களில் இருந்து பாதுகாப்பானாக, உயிர் உள்ள வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து, அதன் செலவுகளில் இருந்து, சிரமங்களில் இருந்து, இன்றைக்கு உலகத்தை அச்சுறுத்துகிற கொரோனா வைரஸின் பாதிப்பில் இருந்து நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர்களையும் பாதுகாக்க புரிவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில்